நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் இசை இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரவுண்ட் மாபெரும் மேதைகளுக்கான இசை ஜாம்பவான்களுக்கான ஒரு ட்ரிபியூட். இது சிகரங்களுக்கான சமர்ப்பணம். இவர் பாடினால் மெய் மலர்க்கும் நமது நினைவுகள். இவரின் அன்பான குரலே இவரது அடையாளம். Let's welcome the one and only Sushila ma'am. வணக்கம் சுஷிலாமா. இந்த வாரம் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறதே மாபெரும் கலைஞர்கள், இசை மேதைகள் தான். அதில் நீங்களும் வந்திருக்கீங்க, கலந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சூப்பர் சிங்கர்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூப்பர் சிங்கர்ஸ்ல வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூம்மா. உங்களோட ஆசீர்வாதத்தோடு தொடங்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சிகரங்களுக்கான சமர்ப்பணம் இன்னைக்கும் தொடர போகுது. இன்னைக்கும் நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ இதுல நம்ம முதல்ல வெல்கம் பண்ண போறது ஒரு பெண்ணின் உள் உணர்வை அழகாக நம் நெஞ்சங்களில் பதிய வைத்த பாடல் இது. அந்த பாடலை பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நமீதா. கருமை நிறக்க
சுஷிலா அம்மா இவங்க உங்களோட பாடல பாடிருக்காங்க, எப்படி இருந்தது? ஸ்ருதி சுத்தமா இருக்கு. இன்னும் நல்லா பாடணும். விக்கல் நல்லா இருக்கு. விக்கல்னா அந்த அழுகிற சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சில லைன்ஸ் கொஞ்சம் இன்னும் கரெக்டாக பாடணும். இன்னும் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. நமிதா ரொம்ப அழகாக பாடினேம்மா. அது அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக இருந்தது. தி ஒன்லி திங் எனக்கு பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெத் அங்கங்கே யுவர் லூசிங். வாஸ் இட் அது டென்ஷன்னாலேயா இல்லை? யூ ஆர் ஸ்கேர்டு இல்லை? சுஷிலாம்மா முன்னாடி உட்காந்து கஷ்டம்தான் பாடுறது. சுஷிலாம்மானா ஸ்ருதி. ஸ்டுடியோஸில் எல்லாம் சொல்லுவாங்க சுஷிலாம்மாவோட வாய்ஸ் கேட்டு அந்த ஸ்ருதி கேட்டு டியூன் பண்ணலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு. அப்படி அவரோட ஸ்ருதி எனக்கு கடவுள் மாதிரி சுஷிலாம்மா. சரஸ்வதினா சரஸ்வதியோட முகம்னா சுஷிலாம்மா முகம் தான் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ நல்லா பாடினேன். கொஞ்சம் அந்த இனப்பார்த்தேனை சேர்த்து மறந்த அந்த நோட்டெல்லாம் தெய்வதந்தா அது கொஞ்சம் மாற்றி படிச்சிருக்கு. அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க. பட் ஸ்வீட்டாக இருந்தது. அம்மா சொன்ன மாதிரி டியூனிங் வாஸ் சூப்பர்ப். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ சொல்லுங்க நமிதா, சுஷிலா அம்மா முன்னாடி முதல் தடவையா உங்க வாழ்க்கையில நீங்க பாடிருக்கீங்க. அவங்க நம்மளோட சூப்பர் சிங்கர் கண்டெஸ்டன்ஸ்ல முதல் கண்டெஸ்டன்டா நீங்க பாடினது தான் கேட்டிருக்காங்க. ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மிங் பிஃபோர் ஹர்? பயமாக தான் இருந்தது. ரொம்ப 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 பயமாக இருந்தது. அதனால தான் அப்படி ஒன்றும் வாய்ஸில் தெரியல. கண்ணான்னு சொன்ன உடனே இந்த பயம் எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணா அந்த மாதிரி பஞ்சிங்க அதுதான் பார்த்துக்கணும். கருமை நிறக்கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே. அப்படி ஆனால் பயத்தில் கொஞ்சம் அது ரொம்ப நல்லா இருக்கு. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ நமிதா. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நினைத்தாலே இனிக்கிற பல்லாயிரக்கணக்கான பாடல்களை திரு எம்எஸ்வி அவர்கள் நமக்கு தந்திருக்காரு. அதுல நினைத்தாலே இனிக்கிற ஒரு பாடல் தான் இது. அந்த பாடலை பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் வை ஜெயந்தி. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி
இசை இரட்டையர்கள் என்று அழைக்கப்படும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களோட காம்போசிஷன்ல சுஷீலா அம்மா பாடின ஒரு பியூட்டிஃபுல் சாங் அது. அந்த பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம கண்டெஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. சுஷீலா அம்மா, உங்களுக்கு நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வந்திருக்கோம்ல, இந்த பாடல் நீங்க பாடின அனுபவத்துக்கு அப்படியே போயிருப்பீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். டெஃபினட்டாக. சொல்லி 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 இல்லை, என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழிப்பார்வையிலே சொல்லி 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 முடித்து விட்டே சொன்ன கதை புரியவில்லை. இங்கிலீஷ் பாட்டு நிறைய தெரியுமா உங்களுக்கு? அது அந்த ஸ்டைல் வருது. அது காட் பிளெஸ் யூ. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலி சரணத்தில் எல்லாம் அந்த சாங் பிரெத்து எப்படி அவங்க அந்த பிரெத் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்குற அதில் இவங்களோட சாங்ஸ் ஆக்சுவலி கேட்டால் போதும். சின்ன விழி நீங்கள் வந்து அவங்க பாடினது கேட்டிங்களா? அது தட் எக்ஸ்பிரஷன் ஷுட் கம், வந்தானா நல்லாயிருக்கும். யூ ஹேவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட் பிகாஸ் இட்ஸ் யுவர் ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். அண்ட் வாய்ஸ் இன்னும் ரவுண்டட் ஆனானா you will really go very, very far. Not just in this competition, I'm saying generally. Okay? Thank you so much, Srini sir. சுஷீலம்மா, இசை இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களோட காம்போசிஷனில் நிறைய பாடல்கள் நீங்கள் வந்து பாடிருக்கீங்க. அதில் திரு ராமமூர்த்தி அவர்கள் இப்போ நம்ம கூட கிடையாது. அவரோட உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில அனுபவங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன். அவர் ரொம்ப ஞானஸ்தர். அவர் வயலின்லேயே பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. சங்கதி அவரால் பாட முடியலன்னா எனக்கு அது வயலினில் அவர் சொல்லி கொடுப்பார். நான் கொடுத்து வச்சுவேன், இனிமேல் கூட கிடைக்காது. அது அந்த கடவுளுக்கு தான் நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் இந்த டைமில் நீங்கள் எல்லாம் இந்த பாட்டுகள் பாடுறீங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். தேங்க்யூம்மா, அதுதான் வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சுஷீலாம்மா, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அடுத்த பர்ஃபார்மன்ஸ்ல வரக்கூடிய பாடலை பத்தி சொல்லலாம். எக்காலத்திலையும் இனிமையாக ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புத பாடல். இந்த பாடலை பாட போறது நெர்ஜேரி. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ
சுஷீலா அம்மாவோட ரெண்டரிங்ல இன்னொரு கோல்டன் மெலடி அது. பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க பாடி மறுபடியும் அந்த ஞாபகத்தை வந்து எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ. சுஷீலா அம்மா, கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ? எப்படி இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? என்ன சொல்கிறது எனக்கே புரியல. கோமா பாலசுப்ரமணியம் அவங்க எழுதின பாட்டு அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. அது பந்துலு சார் வந்து அம்மா ஒரு பாட்டு இருக்குது, ஓகே, இது தமிழ் தெலுங்கு 4 பாட்டு இருக்குது, நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறேன், நீ பாடி கொடுத்துடணும். இந்த கசல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? கசல் ஒன்றும் தெரியாது. அது அந்த சங்கத்திலாம் ஆட்டோமேட்டிக்காக விழுது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ரொனவுன்சியேஷன் கூட நல்லா இருக்குது, எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்குது. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. மேம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சுஷீலமா பேசுனதுக்கப்புறம் நாங்கள்லாம் சும்மா அவங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோதான். நிஜமாவே, ஏன்னா அவ்வளோ அழகாக பாடியிருக்கேங்கம்மா. என்ன அது நாங்கள் கொடுத்த பாக்கியம். சரி, ரொம்ப நல்லா இருந்தம்மா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா அந்த சங்கதிகள்லாம் அம்மா சொன்ன மாதிரி ஸோ கிளியர், வெரி ரொம்ப ஈஸியாக வருது, நேச்சுரலாக ஒரு எஃபர்ட் இல்லாமல். யூனோ தட்ஸ் கிரேட் குவாலிட்டி தட் யூ ஹேவ். ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ சார். நெரிச்சிரி மாவலஸ், என்ன சொல்ல, எனக்கு அவ்வளோ பிடிச்சது. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக இருந்தது. Don't bother too much about Shruti, then you know you will lose the rest of it. You're singing fantastic. தேங்க்யூ சார். இதே மாதிரி வந்து நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் கொடுக்கணும். அண்ட் இதே மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல ஹீரோக்களுக்கும் பிரம்மாண்ட இசையமைத்து அவர்களை புகழ்பெற செய்பவர் நமது மெல்லிசை மன்னர். அவரோட இசையில வந்த ஒரு பாடலை பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் திவாகர். ஹோ ஹோ எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை அழகு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை கனவு பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோவிலிலே, டாபுடு விடி விடாபு டாபுடு விடி விடாபு டாபுடு விடி விடாபுடா, டாபுடு விடி விடாபு டாபுடு விடி விடாபு டாபுடு விடி விடாபுடா. ஹோ ஹோ எத்தனை அழகு 20 வயதினிலே, ஹோ ஹோ எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. கொஞ்சம் வந்து நெஞ்சை கொஞ்சம் தா, கெஞ்சி கெஞ்சி கொஞ்சம் வந்து நெஞ்சை கொஞ்சம் தா. ஹோ ஹோ எத்தனை அழகு 20 வயதினிலே, ஹோ ஹோ எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. பதில் ஜாடையில் கூறாதோ, முன்னும் பின்னும் மின்னும் கண்ணம் பண்ணம்
ஹோ எத்தனை அழகு 20 வயதினிலே ஹோ ஹோ எத்தனை அழகு எங்கள் கண்களிலே ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோவிலிலே டாபுடு விடி விடாபு டாபுடு விடி விடாபு டாபுடு விடி விடாபு ஹோ ஹோ எத்தனை அழகு 20 வயதினிலே ஹோ ஹோ எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. சுஷீலா அம்மாவும் மறைந்த திரு டிஎம்எஸ் அவர்களும் இணைந்து பாடின ஒரு பாடல் அது நீங்க பாடின பாடல். அவரோட உங்களுக்கு ஏற்பட்ட சில இனிமையான அனுபவங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்களேன். அவரோட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த பாட்டுக்கு அவர் ரொம்ப இந்த மாதிரி பாட்டுகள் பாடணும்னா ரொம்ப உஷாராக இருப்பார் சௌந்தரராஜன் அவர்கள். அது அவர் இப்போ நம்ம நடுவில் இல்லைன்னு ஒரு கஷ்டம்தான். பகவான் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷங்கள் அவங்களெல்லாம். அதனால் இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க. டான்ஸு கூட ஆடினீங்க. கண்களுக்கு கண்கள்னு சொல்கிறீங்க. அது 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 அதுதான் கொஞ்சம் ஒரு பாட்டு நம்ம பாடுறோம்னா ஒவ்வொரு எழுத்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மாதிரி பாடுறப்போ லிரிக்கு கூட கவனம் வச்சுக்கிட்டு பாடினா நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சுஷீலாமா. டிஎம்எஸ் அவர்களோட நீங்க நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்க. ஆமாம். அதுல உங்களுக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் சாங் அப்படின்னா? எனக்கு ஃபேவரட் மலர்ந்தும் மலராதது. எனக்கு கொடுத்த இசை அமைப்பாளர்கள் எல்லோருக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் இப்போ அடுத்ததாக கேட்கலாம். ஸ்ரீனிவாஸ் சார், கேன் வி ஸ்டார்ட் வித் யூ? திவாகர் நல்லா பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு உங்கள் போன சக்தி கொடுவை விட இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. சக்தி கொடுவில் நீங்கள் ரொம்ப அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக பாடினீங்க. இது நல்ல டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நீட்டாக பாடினீங்க. தேங்க்யூ. திரு டிஎம்எஸ் அவர்களுடைய இழப்பு அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. அவரோட இரவில் செய்தி உங்கள் காதுக்கு எட்டும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு சகோதரர் இறந்தால் எப்படி இருக்கும் மனசு? எப்படி இருக்கு? நம்ம ஃபேமிலியில் ஒரு அண்ணா இறந்து போச்சார், அவனை அப்போ எப்படி இருக்கு நம்ம மனசு? அப்படிதான் டிஎம்எஸ் அவர்கள், பிபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஒரு சகோதர பாசத்தால் நாங்கள் எல்லாம் பாடியிருக்கிறோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. 2 நாள் எனக்கு சாப்பிடவே முடியல. அது மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். அவங்களோட இசை மூலமா என்றும் நம்மளோட மனசுல அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. Thank you very much for your performance and all the best to you. Thank you. அடுத்து நம்ம பார்க்க போற பெர்ஃபார்மன்ஸ்ல வரக்கூடிய பாடல் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல். ஒரு பெண்ணின் விரகதாபத்தை ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை நமக்காக பாடுறதுக்கு வராங்க சௌந்தர்யா.
சுஷீலா அம்மாக்கு இந்த பாடலுக்காக வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சது. நம்மளோட எம்எஸ்வி அவர்களோட இசையில் அவங்க பாடின ஒரு பியூட்டிஃபுல் எவர் கிரீன் மெமரபிள் சாங் இது. இந்த பாடல் வந்து நீங்கள் பாடினதை எப்போ கேட்டாலும் நிறையா பேரோட மனசை வந்து ரொம்பவே உருகிடும். பாடின எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நேஷ்னல் அவார்டே கிடைச்சிது. இந்த பாடல் பாடும்பொழுதே உங்களுக்கு தெரியுமா நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு? எம்எஸ்வி சார் இந்த பாடலை நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொன்னார்? இது பற்றி நான் சொல்கிறதோட 3 ஜட்ஜிங் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னால் நல்லா இருக்கும். எனக்கு கேட்டு ரசிக்கணும் போல இருக்கு. கட்டாயமா அவங்க கிட்ட கேட்கலாம். National award probably got richer by the award கொடுத்த இந்த பாட்டுக்கு. என்னோட ஒரு வேண்டுகோள், எம்எஸ்வி சாருக்கு எந்த நேஷ்னல் ரெக்கக்னிஷனும் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து இட்ஸ் சச் அ கிரேட் காம்போசிஷன். இந்த ஒரு காம்போசிஷன் மட்டும் போகிறோம் அவரோட ஜீனியஸ் சொல்கிறதுக்கு. இதை விட நிறைய பாடிருக்கார். பட் இந்த ஒரு பாட்டு எப்படி இசையமைச்சிருக்காரு, அந்த சரணம் போகிற ரூட்டெல்லாம் வந்து எப்போ எங்கே போகிறாரோ அவருக்கே தெரியாது. அந்த ஜீவங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போய் மனசு திருடிடுவார். நல்லா பாடினேன், ரொம்ப நீட்டாக, ஸ்ருதி சுத்தமாக. அஃப்கோர்ஸ் ஹியர் அண்ட் தேர் லிட்டில் ஃப்ளாஸ் உங்களுக்கே தெரியும். பட் தோஸ் ஆர் ஆல் லைவில் பாடும்போது சில இதெல்லாம் வரலாம், டென்ஷன் இருக்கும், ஸோ மெனி திங்ஸ். அது இவ்வளோ பாடினதே பெரிய விஷயம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சௌந்தர்யா ரொம்ப அழகாக ஒவ்வொரு லைனும் ஒரு அவைய அனுபவித்து அப்படியே ஒரு கண்ணு மூடிட்டு பாடினாலே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப அருமையாக பாடிருக்காங்க. I think we all should give a standing ovation to Susila ma'am. வேற இது வேற என்ன அது? ஐயோ அநியாயம். தேங்க்யூ. இந்த சாங் ஏன்னா இப்போ எங்கே கேட்டாலும் சுசிலாமா வாய்ஸ் தான் ரெஜிஸ்டராக இருக்குது. வேற ஒரு வாய்ஸில் இந்த ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு கோவம் எல்லாம் வரும் கொஞ்சம் சரியில்லாமல் சுசிலாமா சாங்ஸ் யாராவது பாட கேட்டால். பட் ஐ எம் வெரி பொசசிவ் அபவுட் ஹர் வாய்ஸ். எனக்கு நஷா. இந்த சாங் எப்போ கேட்டாலும் சுசிலாமா பாடினது கேட்டால் இட் பிரிங்ஸ் டியர்ஸ் டு மை ஐஸ். சுஷீலாமா நிறைய பாடல்கள் எங்களுக்கு சாம்பிள் பாடிட்டு இருக்கீங்க. நாளை இந்த வேளை அந்த பாடல் நீங்கள் பாடி ஒரு 2 வரி நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா, இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு, தென்றலே உன் தனிமை கண்டு நின்று போய்விடு. தேங்க்யூமா, நெய் சிலர்க்க வச்சிட்டீங்க உங்க பாடல் மூலமா. தேங்க்யூ ஸோ மச். நல்ல அற்புதமான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இதே மாதிரி சூப்பராக பாடணும். தேங்க்யூ சௌந்தர்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். சிகரங்களுக்கு சமர்ப்பணம் இந்த ஒரு அற்புதமான ரவுண்ட்ல அடுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம். உரிமை குரல் படத்தில் புரட்சி தலைவருக்காக கேஜே யேசுதாஸ் சுஷீலா அம்மா பாடிய ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் பார்வதி. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். கதை எழுது
பார்வதி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். சுஷீலாமா, மறுபடியும் உங்களோட பாடல் இவங்க பாடியிருக்காங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். பார்வதி பரமேஸ்வர இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. சங்கதி ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. கேட்ட உடனே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ சுஜாதா மாதிரியே தெரியுது. நீ சுஜாதா 7 வயசம்மா அந்த பொண்ணுக்கு திரு யேசுதாஸ் அவர்களோட ஃப்ராக் போட்டு வெள்ளை ஃப்ராக்கு. அப்போ எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காங்க. நான் பாடின நான் பாடியிருக்கேன். அது அவரை முன்னாடி உட்காந்து தைரியமாக பாடுது. ஒன்றுமே தெரியல இந்த பொண்ணுக்கு. மைக் கொடுத்தாங்க. அது யேசுதாஸ் அவர்கள் பாடி முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்போவே. என்ன சுஜி? ஆமாம் சுசிலாமா எனக்கு ஒரு ரோஸ் அன்னைக்கு ஒரு பொக்கையிலேருந்து ஒரு ரோஸ் ஸ்டேஜில் கொண்டு கொடுத்தேன். அந்த ரோஸோட இது இப்போ என் கையில் இருக்குன்னா ஒரு புக்குக்குள்ளே வச்சிருக்கேன். இப்போ வச்சுட்டு இருக்கீங்களா? அது உணங்கிய சாதனை எடுத்து வச்சிருണ്ട്. 2 பொக்கிஷம் எனக்கு. அது ஒன்று லதாஜி கிட்ட இருந்து ஒரு வாட்டி எனக்கு ஒரு சாக்லேட் இது கிடைச்சது. அந்த சாக்லேட் கவர். இது 2 என்னோட பிக்கஸ்ட் அசெட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியமான விஷயம் வந்தது. அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். God bless you. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much சுஷீலாமா. Thanks a lot. அடுத்தபடியா நம்மளோட ஜட்ஜஸ். Can we start with Srini sir? அவங்க சுஷீலாமாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த பாட்டு? ஏன்னா நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பாட்டு அவங்க பாடும்போது இந்த மாடுலேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்க ஒரிஜினல் பாடி இருக்கிறது the modulations are different, the sangatis are different. ஆனால் அவங்க நீங்கள் பாடினதை ஏற்றுனாங்க. அதுதான் that is what. அப்போ அவங்க ஏற்றுக்கும் போது நம்ம யார்? we are nothing, no? So and Parvati, that way that you're singing it, all the sangatis is very fast. ரொம்ப கஷ்டம் அப்படி பாடுறது. எல்லாம் ட்ருன்னு வருது அப்படியே மோட்டர் மாதிரி. இங்கே எனக்கு என்னென்னா பார்வதி இந்த பாட்டு ஒரிஜினல் சங்கதி அதை மாதிரி பாடாமைக்கு நீங்கள் உங்களோட ஸ்டைலில் பாடினீங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது. that's why she liked it, you know. ஒரு டேலண்ட் வரும்போது, நல்ல ஃப்ரெஷ் டேலண்ட் வரும்போது everybody likes it. So great. சூப்பராக பாடினீங்க. you're one of our best. all the best. Thank you Srini sir. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்வதி. ரொம்ப அழகாக பாடினீங்க. அதே சேம் திங் ஐ ஃபெல்ட். அந்த சங்கதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இட் வாஸ் டூ ஃபாஸ்ட். ஏன்னா ஒரு சாங்னு நம்ம எடுக்கும்போது பாட்டில் அந்த சோல் ஷுட் நாட் பி லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஓவர் டூயிங் ஆஃப் த சங்கதிஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். யூ ஜஸ்ட் லிசன் டு வாட் யூ ஹவ் சாங் அண்ட் தென் you'll understand what it is. And அம்மா பாடினதும் இன்னும் just listen to it again and again and see how she has done those sangatis. எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. சங்கதிக்கு பாடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. it should not be too fast, it should not be too slow. that balance ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அது அம்மா நான் சாரி, நான் இல்லை நான் பாடினது இல்லை. யார் பாடினாலும் கேட்டாலும் கூட, எந்த பாட்டு கேட்டாலும் அந்தோட பேலன்ஸோட நீங்கள் கேட்டு அப்படியே பண்ண நல்லா இருக்கும். இப்போ நான் இப்போ அப்படி என் பாட்டு நீங்கள் கேட்க தேவையில்லை. அதான் எந்த பாட்டு எந்த சிங்கர் கேட்டு நீங்கள் ரிஹர்சல் பண்ணாலும் அந்த பேலன்ஸிங்கு எல்லாமே எப்படி வேர்ட்ஸு அதெல்லாம் கரெக்டாக பண்ண நல்ல வாய்ஸு. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப இனிமையான வாய்ஸு. அதுக்காக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. உங்கள் வாய்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சது இப்போ. ஓகே, தேங்க்யூம்மா. Otherwise it was very nice singing. Beautiful voice, beautiful singing. Okay. Thank you sir. Thanks a lot. And Parvati, நிறைய good comments. எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. சுஷீலாமா இன்னும் ரசிச்சிருக்காங்க உங்களோட பாடலை. So good luck to you. Thank you. இன்றைய நாளுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாடுறவங்க எல்லாருக்கும் அது ஒரு பொண்ணான நாளாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் சுசீலாமா முன்னாடி அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க. நாளைக்கும் தொடர்ந்து நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு. அது வரைக்கும் நீங்களும் காத்துட்டு இருக்கணும். Until then, it's Tata bye-bye from Ramya and Maha Panand. இது Airtel Super Singer 4. Powered by Energy Tharam Gold Winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.